வீட்லயே கொரியன் ஸ்டைல் மேகி பண்ணலாமா? அதுவும் இப்பல கைஸ் நான் வந்து இப்பதான் ஃபுல் ரெசிபி பார்த்தேன். அதுக்கு வந்து சோயா சாஸ் தேவை. சோ ஃபர்ஸ்ட் போய் நம்ம சோயா சாஸ் வாங்கிட்டு வரலாம். கைஸ் பாத்தீங்கன்னா நான் சோயா சாஸை தேடி கடையா தேடி அலைஞ்சிருக்கேன். பட் எனக்கு ஒரு இடத்துலையுமே கிடைக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா நான் ஜெப்டோல தான் ஆர்டர் பண்ணி சோயா சாஸே வந்து நான் வாங்கியிருக்கிறேன். என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த கொரியன் ஸ்டைல் மேகி பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக எப்போவுமே நூடுல்ஸ் வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை வந்து நான் பாயில் பண்ண விடுற சால்ட் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ எவ்வளோ தேவையோ அதை வந்து தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஸோ இது வந்து நல்லா வேகட்டும். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியை மட்டும் தனியாக வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கேன். உங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் எள்ளு பூண்டு அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேகி மசாலா சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டொமேட்டோ சாஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெயை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு அதையும் தூக்கி ஊற்றிட்டேன். அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தனியாக வேக வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த நூடுல்ஸ் தூக்கி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கொரியன் ஸ்டைல் மேகி வந்து ரெடி. ஒரு வழியாக நம்ம இந்த கொரியன் ஸ்டைல் மேகி இப்பயே வச்சு நம்ம செஞ்சுட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். உண்மையிலே சூப்பராக இருக்கு. ரொம்ப ஸ்பைஸியாக எனக்கு வந்து ஸ்பைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இந்த காஞ்ச மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா அது நிறைய போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம நார்மலாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன்.